Hi. NCERT Electrochemistry Solutions பார்த்துட்ருக்கோம் book back size. So question number 3.10. The conductivity of sodium chloride at 298 Kelvin has been determined at different concentration and the results are given below. Concentration கொடுத்துட்டாங்க ஒரு 5 values and specific conductivity அந்த 5 வேல்யூக்குமே என்ன பண்ணுறாங்க தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, calculate lambda m for all the concentration and draw a plot between lambda m and root c அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லேம்டா எம் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ லேம்டா எம் நாட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்ட் இங்கே மொத்தம் 3 கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்கும் கான்சன்ட்ரேஷன்லேருந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம லேம்டா எம் கண்டுபிடிக்கணும். அண்ட் அடுத்து பிளாட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லேம்டா எம் இது எதை பேஸ் பண்ணியிருக்கு, கோல்ராஜ் லாக்கு முன்னாடி நம்ம வேரியேஷன் ஆஃப் கண்டக்டன்ஸ் வித் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ லேம்டா எம் தட் இஸ் ஈக்குவல் டு லேம்டா எம் நாட் மைனஸ் கே இன்ட்டு ரூட் சி இல்லையா. ஸோ அப்போ நம்ம ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் போட்டோம்னா இது ஒய், நமக்கு என்ன ஆயிருது வந்து சி, அண்ட் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிருது எம்எக்ஸ். ஸோ அப்போ நமக்கு கிராஃப் வரையும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ரூட் சி எடுத்துக்குவோம், அண்ட் ஒய் ஆக்சிஸில் லேம்டா எம் எடுத்துக்குவோம். ரைட். ஸோ இதுக்காக நம்ம கிடைக்கக்கூடிய லைன் எங்கே கட் பண்ணுதோ இந்த லைனை ஒய் ஆக்சிஸில் இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், லேம்டா எம் நாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க, லேம்டா எம் நாட் கேட்டிருக்காங்க, கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும் லேம்டா எம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. லேம்டா எம் தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு 10⁻³ டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன். ஸோ அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா சைமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ரைட். ஸோ இங்கே நமக்கு மீட்டர் இன்வர்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அதை சைமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸில் மாற்றிக்கணும். அண்ட் இதை சென்டிமீட்டர் இன்வர்ஸில் மாற்றும் போது நமக்கு என்ன ஆயிரும், வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். டைமென்ஷன் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் வேல்யூஸ் என்ட்ரி பண்ணும்போது இது என்ன இருக்குது, 10⁻²ல் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் -2 ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க ஒரு சில இடத்துல. ரைட்டா. ஸோ புக்கில் மிஸ்டேக்கா இல்லை நம்ம அதில் ஏன்னு தெரியல. ஸோ -2 அப்படின்னு இருக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே கான்சன்ட்ரேஷன் டேர்ம் போடணும். உதாரணத்துக்கு நம்ம -2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கேயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.237 இன்ட்டு 10⁻⁻2 அப்படின்றது நமக்கு என்ன ஆகும், அதுதான் 10⁻⁻² இருக்குது. ஸோ +2 ப்ளஸ் 0வாக மாறிடும், ஏன்னா -2 வரும். அப்போ என்ன 0. அண்ட் நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குது, 3 இருக்குது. டிவைட் பை 0.01 ஈக்குவல் டு, ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா வில் கெட் த ஆன்சர். ஸோ இந்த ஆன்சரை என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷனும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வேல்யூ வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 10⁻⁻2 அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா. ஸோ இந்த இடத்துல பட் புக்கில் நமக்கு +2 இருக்குது. ஸோ இது மட்டும் தான் வித்தியாசம். மற்ற டேட்டாஸ் எல்லாமே இங்கே சேம் தான். அப்போ இதை வச்சு லேம்டா எம்சி ஒவ்வொன்றுக்குமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கணும், லேம்டா எம்சி கண்டுபிடிச்சிக்கணும். அதே மாதிரி பேரலாக கண்டுபிடிக்கணும், கான்சன்ட்ரேஷனுக்கு நம்ம ரூட் எடுத்துடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணிட்டாங்க, ரூட் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் இதை ஒய் ஆக்சிஸில் வச்சு முதல்ல பண்ணணும், நம்ம கிராஃப் பிளாட் பண்ணணும். ஸோ நம்ம கிராஃப் பிளாட் பண்ணியாச்சு. கிராஃப் பிளாட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், லேம்டா எம் நாட் கிடைக்கும் இல்லையா. லேம்டா எம் நாட் எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த இடத்த டச் பண்ணுதோ அதுதான் நமக்கு என்னது லேம்டா எம் நாட் ஒய் ஆக்சிஸில். இப்போ லேம்டா எம் நாட் வேல்யூ கிராஃபில் நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்த எங்கே கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ அது எங்கே நம்ம கட் பண்ணுது, 124.05ல் கட் பண்ணுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ இங்கே அவங்க -2 எடுத்திருக்காங்க. நம்ம கொஸ்டினில் என்ன இருக்குன்னா +2 இருக்குது. ஸோ +2 மீட்டர்ஸ்னு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும், நம்ம இங்கேயும் பிரிண்டிங் மிஸ்டேக்கு -4 தான். ஸோ அப்போ இந்த வேல்யூ வச்சு என்ன பண்ணிக்கணும், நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ரைட். இதை வச்சு இந்த கிராஃபை பிளாட் பண்ணிவிட்டு, கிராஃப் பிளாட் பண்ணுறது உங்களுக்கு ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணாத பட்சத்தில், உதாரணத்துக்கு ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணல, இங்கே நமக்கு லேம்டா எம் இருக்குது, இங்கே ரூட் சி இருக்குது. ரைட். இப்படி கட் பண்ணாத பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி எந்த இடத்துல கட் பண்ணுதோ அந்த இடத்த வச்சு நம்ம லேம்டா எம் நாட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.